வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த வெயிலுக்கு நல்லா குழு குழுன்னு வீட்டிலேயே கம்மங்கூழ் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் கம்பு எடுத்திருக்கேன். இன்றைக்கி இப்போ செஞ்சேன்னா நாளைக்கு காலையில் குடிக்கிறது கரெக்டாக இருக்கும். 1 டம்ளர் எடுத்திருக்கேன். இன்றைக்கி குக்கரை அடுப்பில் வச்சு எந்த டம்ளரில் எடுத்தனோ அதே டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கம்பு வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ பாருங்கள், கம்பை திரிச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த கம்பு பார்த்திங்கன்னா நல்லா கழுவி நான் சுத்தம் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன். அதில் தூசி கல் ஏதாவது இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை லைட்டாக நம்ம சுத்த விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு குருணையாக அரைச்சா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதே போல் மிச்சம் இருக்க கம்பையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், எல்லாம் அரைச்சிட்டோம். இப்போ தண்ணியும் சூடாயிருச்சு. இப்போது நம்ம இதில் சேர்த்து கிண்டிக்கலாம். நம்ம கட்டி விழாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே கிண்டிக்கலாம். நல்லா தண்ணி சூடாக இருக்குது, அப்படியே கிண்டிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த வெயில் நேரம்லாம் நம்ம வாரம் ஒரு நாள் செஞ்சு சாப்பிடலாம். பாருங்கள், கம்பு நல்லா தண்ணியாக இருக்குது. இப்போ ஓரளவுக்கு கெட்டியாக வந்திருக்கு. இன்னும் நல்லா கெட்டியாக வெந்து வரணும். இப்போ பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் வெந்தால் போதும். நல்லா கட்டியாகி நல்லா பபிள்ஸ் எல்லாம் வரும் நல்லா வெந்து. இப்போ பாருங்கள், இந்த பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்துருச்சு கம்பு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 5 மணி நேரம் நல்லா ஆறட்டும். இந்த சூடு பூரா நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. ஆறி அப்படி மேலே ஆடை கட்டி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி கரெக்டாக அளவாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இன்றைக்கி நம்ம மதியானம் செஞ்சுட்டு சாயந்தரம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா நாளைக்கு காலையில் நம்ம கரைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம். நாளைக்கு நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், காலையில் எப்படி இருக்குன்னு நல்லா புளிச்சிருக்கும் நமக்கு கரைக்கிறதுக்கு. இப்போ நான் 2 பேருக்கு அளவாக கரைக்கிறேன். சூப்பரான நம்ம கம்மங்கூழ் வீட்டிலையே இந்த வெயிலுக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் வாரம் ஒரு தடவை செஞ்சு நல்லா சூப்பராக நம்ம குடிக்கலாம். இப்போ இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு, அப்புறம் தயிர் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். நம்ம கைவிட்டு கரைச்சிக்கலாம். கைவிட்டு கரைச்சா அப்போவே குடிக்கணும். நம்ம கரண்டியில் கரைக்கிறனால கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கரைச்சிட்டு வந்துட்டேன். பொடியாக வெட்டின வெங்காயம், அவ்வளோதான், நம்ம கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான கம்மங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் மேலே வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா மாங்காய், அப்பளம், மோர் மிளகாய். இவங்க மெயினாக அப்பளம் மாங்காய் தான் சாப்பிடுவாங்க. இல்லாட்டி இந்த சுண்டை வத்தை இதெல்லாம் சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நான் இதை மட்டும் செஞ்சு வச்சுருக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.